Example 4.7. The perimeter of two similar triangle ABC and triangle PQR are respectively 36 cm and 24 cm. If PQ equal to 10, find AB. இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க ஏபிசி அப்புறம் பிக்யூஆர் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன இன்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏபிசியோட பெரிமீட்டர் எவ்வளோ 36 சென்டிமீட்டர், அப்புறம் பிக்யூஆரோட பெரிமீட்ரு 24 சென்டிமீட்டர். ஓகேவா? என்ன கேட்குறாங்க, ஏபி கேட்குறாங்க. ஏபி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளை மென்ஷன் பண்ணலாம். 90 டிகிரி இது. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைபோட்னஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்போது இங்கே பாருங்கள், இது சின்னதாக இருக்குது இல்லையா? அப்போது இந்த சின்னதான ட்ரையாங்கிளை சின்னதான சைடு என்னவாக இருக்கும், அட்ஜசண்ட்டாக இருக்கும். அப்போது இது 90 டிகிரினா ஆப்போசிட்னா அது ஹைபோட்னஸ், இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட். ஓகேவா? அப்போ ரெண்டு கிடச்சாச்சு. இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கு எந்த ப்ரூஃபும் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். இன்னும் எழுதலாம், ஏபி டிவைடட் பை பிக்யூ, அதாவது ஹைபோட்னஸ் டிவைடட் பை பிக்யூ. அப்புறம் வேறு என்ன இருக்குது, பிசி பை ஆப்போசிட்னது கியூஆர். அப்புறம் ஏசி அட்ஜசன்ட், ஏசி பை பிஆர். ஏபிசி ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னது 36, பிக்யூஆரோட பெரிமீட்டர்னது 24. ஆச்சா? இப்போது எனக்கு இது ரெண்டும் வேணாம். ஏன் அப்படிங்கிறது அப்படி சொல்கிறேன். ஏபி என்னது எக்ஸு, பிக்யூ என்னது 10, 36 by 24. இப்போ ரெண்டுமே தேவைப்படாது. ஏன்னா இது ரெண்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தேவை எக்ஸு தான், அது இதில் இருக்குது. நான் இந்த டேர்மையும் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணி வர ஆன்சர் மட்டும் பாருங்கள். எக்ஸு ஈக்குவல் டு 10 அங்கே போச்சுன்னா பாருங்கள், 36 × 10 டிவைடட் பை 24. இப்போ கேன்சல் பண்ணலாமா? அப்போனா என்ன வரும், 12, இது 18, இது 6 டைமு, இது 9 டைமு, அப்புறம் இது 2, இது 3. ஓகேவா? அப்போ என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 10/2. இந்த 5 கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 5 இதில் 1. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 5 ஈக்குவல் டு 15. எக்ஸ் ஈக்குவல் டு 15. அவ்வளோதான் சார்.